நம்மள்ட்ட ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னா, "த ஹேப்பினஸ் இஸ் நாட் ஆன் த டெஸ்டினேஷன். இட்ஸ் ஆன் த ஜர்னி." ஸோ ஜர்னிய என்ஜாய் பண்ணுங்கடான்னுவாய்ங்கல்ல. ஆனா நம்ம அதுக்கு நேர்மாறா ஒரு டாக்ஸிக்கான பிலீஃப் சிஸ்டத்த வச்சிருப்போம். என்னன்னா, "ஒரு நாள் நான் மட்டும் இத அச்சீவ் பண்ணிட்டேன்னா, அப்போ நான் சந்தோஷமாயிருவேன். ஒன்ஸ் நான் என்னோட வெயிட்ட குறைச்சிட்டேன்னா, அப்போ நான் சந்தோஷமாயிருவேன். ஒன்ஸ் என் நோய் குணமாச்சுன்னா, அப்போ நான் சந்தோஷமாவேன். இல்லன்னா, இப்ப இருக்கத விட அதிகமா இன்னும் அழகா ஆகிட்டேன்னா, அப்போ நான் ஹேப்பி ஆயிருவேன்." கடைசியில என்னன்னா, ஒன்ஸ் நான் ஒரு அழகான பொண்ண உசார் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னா, அப்பதான் நான் சந்தோஷமாவேன்னு, இப்படி ஒன்ஸ்ன்ட்டு இல்லன்னா இந்த எனக்கு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிட்டா, அப்போ நான் சந்தோஷமாயிருவேன்ட்டு, இல்லன்னா காரு, பங்களா, வீடு, அழகான மனைவின்னு அப்படியே நெறைய சொந்தக்காரங்கள்லாம் கிடைச்சிட்டா, அப்போ நான் சந்தோஷமாயிருவேன்ட்டு, இப்படி ஒரு நாள் அத பண்ட்டா, இப்படி அத பண்ட்டான்ட்டு அச்சீவ் பண்ண அப்புறமேட்டு தான் எனக்கு நானே ஹேப்பியா இருக்க பர்மிஷன் குடுப்பேன்னு, ஓகே இனி நீ ஹேப்பியா இருக்கலாம்டா அப்படின்ட்டு நானே என்ன நான் ஹேப்பியா இருக்க விடுவேன். அது கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். அத அச்சீவ் பண்ண நான் போராடுவேன், ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், கஷ்டப்படுவேன். அப்படி அது மட்டும் கிடைக்கலன்னா, நான் எனக்கு சந்தோஷமே அதுக்கப்புறம் இல்லன்ற மாதிரி நம்மளே நம்மள பிரஷர் பண்றாப்ல ஒரு ரிஜிடான பிலீஃப் சிஸ்டத்த ஆல்மோஸ்ட் எல்லாரும் உலகத்துல எல்லாரும் இதே மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்த தான் மனுஷங்க வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்போம் இல்லையா? சொசைட்டியும் இதத்தான் ஃபாலோ பண்ண சொல்லி நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எப்படின்னா, ஃபாலோ யுவர் பேஷன், ஃபாலோ யுவர் கோல், அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி இந்த ஹசில் கல்ச்சருக்குள்ள நம்மள தள்ளிக்கிட்டே இருப்பாய்ங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா, அப்படிப்பட்ட பிலீஃப்னால நம்ம எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறோன்ற அந்த நெகட்டிவ் சைட இந்த படம் ரொம்பவே அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குங்க. படம் 2006ல வெளிவந்த மிஸ் லிட்டில் சன்ஷைன்ற ஒரு அருமையான வேற லெவல் படங்க. சரி, இப்ப படத்துக்குள்ள போலாம். வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல, ஒன்ஸ் நான் இத பண்ணிட்டா ஹேப்பி ஆயிருவேன், ஒன்ஸ் அத பண்ணிட்டா ஹேப்பி ஆயிருவேன்ற அந்த நம்பிக்கைய எல்லாரும் வச்சிருப்போம்னு சொன்னேன்ல. இப்போ படத்தோட ஸ்டார்ட்டிங்லயும் அதே நம்பிக்கைய வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு அமெரிக்க குடும்பத்த காட்டுவாய்ங்க. இவங்க எல்லாம் என்னதான் ஒரே குடும்பமா இருந்தாலும், எப்படி இவங்க எல்லாம் ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸா எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இந்த பிலீஃப் சிஸ்டம் தனித்தனியா வச்சிருக்காங்கன்றத அப்படி அழகா ஒவ்வொரு ஆளா காட்டிக்கிட்டே அப்படியே மொத்த குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆளா காட்டிக்கிட்டே வருவாய்ங்க. கடைசியா இப்போ ஃபேமிலி டின்னர் நடக்கையில எல்லாம் தங்கள பத்தி ஒவ்வொரு ஆளா ஷேர் பண்ணிப்பாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு பாப்பு பேரு ஆலிவ்ங்க. ஆலிவ் சின்ன வயசுலேருந்தே நம்மளும் பெரியவளாகி இப்படி ஒரு நாள் இப்படி மிஸ் அமெரிக்கா போட்டியில் ஜெயிக்கணும்ன்ட்டு பாப்பு சின்ன வயசுலேருந்தே பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுன்றதை பண்ணிக்கிட்டு டெய்லி டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாமா. டான்ஸ் ப்ராக்டிஸே ஒரு ருட்டீன் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லி தவறாமல் பண்ணிடுவான். எப்படியாச்சும் உலகளகி ஆகியே ஆகணுன்ட்டு இருக்கா. டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் தாத்தா தாங்க பாப்புக்கு டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாப்லையாம். அப்புறம் மூத்த பையன் அவன் புள்ளையாண்டாள். அவன் என்னென்னா ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி பைலட் ஆகணுன்ற ஆம்பிஷன் எல்லாம் செட் பண்ணி அதுக்குன்னு பையன் இப்படி எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே வெறித்தனமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு படி மேலே போய் எப்படின்னா ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் அந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி பைலட் ஆகிற வரைக்கும் பேசவே மாட்டேன்னு மௌன விரதம்லாம் வேற இருக்காங்க. ஷோ ஆல்மோஸ்ட் 9 மாதமாக இப்படி தான் பேசாமையே வீட்லேயே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கானா. அப்புறம் பொண்டாட்டிக்காரி அவன் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. குடும்பம் இப்படி அழகாக ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஜெல் மாதிரி எப்போ பார்த்தாலும் வாங்கங்க எல்லாம் ஒன்றா பேசணும், வாங்க டைனர் டேபிளுக்கு வாங்க அப்படின்னு அழகா குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற வேலையை மட்டும் அழகா பண்ணுவா. அப்புறம் இவளோட அண்ணங்க, இவர் பேரு ஃப்ராங்கு. எதுக்குடா தங்கச்சியோட குடும்பத்தில் வந்து உட்காந்துருக்கான்னு பார்த்தா ஆளு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காப்லங்க. அதுக்குன்னு தங்கச்சிக்காரி தான் அண்ணனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பா. ஆளு அங்கே உச்சக்கட்ட விரக்தியில் ஒரு மாதிரி செக்க டிப்ரெஷனில் வரவும் ஆளு புள்ளையாண்டால் கண்காணிப்புலையே நீ பார்த்துக்கடா அவரை சூசைட் எதுவும் ட்ரை பண்ணாமல் பார்த்துக்கடான்ட்டு அவர் ரூம்லேயே இவருக்கு ஒரு பெட்டை போட்டு படுத்துக்க சொல்லியிருக்க. இப்போ ஃபேமிலி டின்னர் நடக்கிறப்போ ஆலிவ் பொண்ணுங்க அவ தான் மாமா இப்படி இருக்கதை பார்த்துட்டு விசாரிக்கிறா. என்னாச்சு கையில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே என்ன? ஃப்ராங்க்கு அவன் முதல்ல ஆக்சிடென்ட் மாடினவும் பொண்ணுக்காரி என்னது ஆக்சிடென்ட்டா எப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு நோண்ட ஃப்ராங்க்கு இதுக்கு மேலே போனால் பொய் அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும்ட்டு அப்படி அம்மாக்காரியை பார்ப்பான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறதுனா சொல்லு, ஐ எம் ப்ரோ ஹானஸ்டி அப்படின்னுட்டு சொல்ல இவன் இப்போ தன்னோட மொத்த கதையும் சொல்லுவாங்க. ஆளு காலேஜ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காப்புல. அப்போ ஆளு தான் ஸ்டூடெண்ட்டை ஒரு பையன் மேலேயே காதலிச்சு ஆமாங்க கே தான் ஆளு ஒரு கே கப்புள் மாதிரி ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காப்ல. அந்த ஸ்டூடெண்ட் பையன் இவனை கிளட்டி விட்டுவிட்டு வேற ஒரு ப்ரொஃபஸரோட ஜாயிண்ட் அடிச்சு விட்டான். இதில் என்ன பியூட்டினா அமெரிக்கா நாட்டில்
ப்ரூஸ்ட் ஸ்காலர்னு ஒரு காம்படிஷன் வச்சு யார் பெரிய அறிவாளின்னு தேர்ந்தெடுப்பாங்களாம். அதில் இவன் லவ் பண்ணுற அந்த லவ்வர் பையங்க, அவன் தேர்ந்தெடுத்த அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அவன் நம்பர் 2 காம்படிஷனில் ஜெயிச்சவனா. ஃப்ராங்க் இவன் தாங்க அமெரிக்கா நாட்டோட அந்த ப்ரூஸ்ட் ஸ்காலர் போட்டியில் ஜெயிச்ச அந்த வின்னர் நம்பர் 1. அதனால தான் அந்த லவ்வர் பையன் இவரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ இவர் மாதிரி பண்ணதில் அவன் 2வது போட்டியாளரை தேர்ந்தெடுத்துட்டு அவரோட போயிருக்கவும் இவருக்கு அது பயங்கர ஒரு ஈகோ ஹர்ட் மாதிரி. இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால வேலையில் ப்ரொஃபஸர் வாழ்க்கையில் அங்கே காலேஜில் எல்லாத்தையும் முகம் காட்டிகிட்டு இருக்க அங்கேயும் அவரை வேலையை விட்டு அனுப்பி விட்டாங்க. ஆள் இந்த விரக்தியில் வேலையை போச்சு லவ்வர் போச்சுன்ட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க அங்கே இவன் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸுங்க. என்னென்னா ஜீனியஸ் அறிவாளி பட்டம்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் தேர்ந்தெடுத்த அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜீனியஸ் பட்டம் பிரகடனம் பண்ணியிருக்காங்க. நியூஸை பார்த்துட்டு ஆள் சரிப்பட்டு வராதுன்னு சூசைட் அட்டம் பண்ணி அட்டம் பண்ணுறதுலேயே ஆள் தோற்று போய் இப்படி உயிரோ வந்திருக்கேன்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருப்பாப்ல. டக்குன்னு ரிச்சர்டுங்க, ஆலிவ் த இம்பார்ட்டன்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அங்கிள் ஃப்ராங்க் இஸ் கிவ் அப் ஆன் ஹிம்செல்ஃப், வின்னர் நெவர் கிவ் அப் மா அப்படின்ட்டு ஆள் இன்சென்சிட்டிவாக பேசி பொண்ணுக்கு ஒரு ஒரு லெசன் கொடுப்பாப்ல. ஃப்ராங்க்கு புள்ளக்காரன்ட்டா, டேய் இவன் என்னடா இவன் இப்போவுமே எப்படி தானாண்டா அப்படின்ற மாதிரி எப்படா இதை நீ ஸ்டாண்ட் பண்ணுறன்ற மாதிரியே பார்ப்பான். என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்துன்ற மாதிரியே புள்ளக்காரன் பார்ப்பாங்க. ஆள் பேர் ரிச்சர்டு ஆண்டர்பனரா 9 ஸ்டெப்ஸ் டு பி ஏ வின்னர்ன்ற ப்ரோக்ராம் நடத்தி ப்ரோக்ராமை இவனுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் மேன் ஸ்டான் க்ரோஸ்மேன்ற எவனோ ஒருத்தவன் மூலயமா இவரோட ப்ரோக்ராமை எப்படியாச்சும் இந்த டிவி மீடியா அப்படி இப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது இவரோட ப்ரோக்ராமை எப்படியாவது நம்ம ஃபேமஸ் ஆகிடலான்ட்டு ஆள் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு மினுக்கோட தான் பேசுவாப்ல. எப்படின்னா ஜெயிச்ச மினுக்கோட தான் பேசுவான். ஆனால் இந்த ஸ்டான் க்ரோஸ்மேனு இவனோட ப்ரோக்ராமுக்கு இன்னும் டீல் கூட சைன் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இவன் ஜெயிச்ச ஒரு மெதப்பிலேயே தாங்க பேசிகிட்டு இருப்பான். தான் பொண்டாட்டிட்டு இவள்கிட்டையும், இங்கே பற்றியா நான் பெரிய ஆளாக போகிறேன், அது ஃபேமஸ் ஆக போகிறேன், அது இதுன்னு ஆசை வார்த்தைகளை காட்டி போடு நம்ம வாழ்க்கையே வேறு லெவலுக்கு ஆக போகுது, நம்ம பணக்கார ஆக போகிறோம், அது இதுன்னு ஒரு ஹோப்பு கொடுத்து பேசுகிறதே ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்ற மாதிரி தான் தெரியும். இவங்க டைனிங் டேபிளில் ஒன்றா சாப்பிட்டுட்டு பேச்சை போட்டுக்கிட்டு இருக்க அங்கே ஆலிவ் பாப்பாக்குங்க, அவளுக்கு அவள் ஆசைப்பட்டாப்புல அமெரிக்கா நாட்டோட அங்கே நடக்கக்கூடிய லிட்டில் மிஸ் சன்ஷைன்ற ஃபேமஸான ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டில் பாப்புவை வாங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்க. பாப்பு கடந்து வீட்லேயே கடந்து கத்திக்கிட்டு இருக்கோம். போடு லிட்டில் சன்ஷைனில் கூப்பிட்டுருக்காங்க, ஐ வான் கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். பொன்னாட்டிக்காரியும் சரி நாங்கள் வர்றோன்னு விட்டாங்க. அதுக்குன்னு ரிச்சர்டு அவள்கிட்ட சண்டை போடுவாப்புல, அடியே அது கலிஃபோர்னியாவுக்கு 800 கிலோமீட்டர் போகணுண்டி, எப்படி போகிறதுன்னு ஃப்ளைட்டில் தான் போவேன்னு ஒத்த காலில் நிற்பா இவன். அப்புறம் ரிச்சர்டு ஐயோ ஃப்ளைட்டுக்கெல்லாம் காசு இல்லைம்மா அது இதுன்னு கதறுவோம். சரி போ நீ ஏன் எங்களை பஸ்ஸில் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் அண்ணங்காரன் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு தங்கச்சிக்காரி அண்ணா ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு கதற, சரி வரணுமான்னுவார். பிள்ளை அண்ணல் அவரை கேட்டா, அட போமா நான் எங்கேயும் வெளில வரமாட்டேன், எனக்கு மனுஷங்களே பிடிக்காது, நான் வெளில வரமாட்டேன்னுவான். இவன் சரி டேய் நீ உன்னோட ஃப்ளைட் கேஸில் அதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் தரேன்ட்டு அவட மடக்குவோம். சரி வந்து தொலைறன்னு ஒத்துக்கிடுவான். ரிச்சர்டுங்க கடைசியாக பாப்பாவை கூப்பிட்டு கேட்பாப்ல, நீ ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சின்னா அந்த கான்டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறதே வேஸ்ட்டு, ஸோ நீ அந்த லிட்டில் மிஸ் சன்ஷனை ஜெயிப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. பாப்பு அப்படியே சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு எஸ் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக போடு அப்போ நம்ம கலிஃபோர்னியாவுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி எல்லாம் வேன்லேயே அப்படியே ஒன்றா போவாங்கங்க. தாத்தா போகிறப்பவே அவரோட கதையை சொல்லுவாப்ல. என்னென்னா தாத்தா வயசான காலத்தில் ஆள் இப்போவும் பொம்பளை சோக்கு வீக்னஸில் இருக்காருங்க. எப்படின்னா ஆள் ஊருக்குள்ளே சன்செட் மேனன்ற இடத்துல அங்கே ஒரு ஆம்பளைக்கு 4 பொண்ணுங்கன்ற மாதிரி விட்டுருவாங்களாம். மஜா பண்ணக்கூடிய ஒரு இடம் மாதிரிங்க. ஆளு காசு கீசெல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. தாத்தா அங்கே போய் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி அங்கேயே கொக்கைன் எல்லாம் அழுத்துக்கிட்டு இருக்க, அட போயாயோ நீ இங்கே செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் காசையெல்லாம் அமைக்கிவிட்டு காசை கூட கொடுக்காம இவரை விரட்டி விட்டுட்டாங்க. தாத்தா இப்பயும் கூட அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிதாங்க அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் வீட்லேயே போதை அடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. சொல்லுவாங்க, யோ நீ செத்துருவையா வயசாயிருச்சியா என்ன, அப்பவும் என்னடா பண்ண சொல்கிற எனக்கு வயசாயிருச்சுரா அப்படின்ட்டு. போகிறப்பவே அப்படியே எல்லாத்துக்கும் பசி தட்ட ஆரம்பிச்சிடும். சரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தா அம்மா கறி எல்லாத்துக்கும், அப்படியே பாருங்கடா பில்லை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் $4 தாண்டா உங்களுக்கெல்லாம் கணக்கு, அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணுங்கடான்னு எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஆலிவ் பொண்ணுங்க இவ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணவும் ரிச்சர்டு, ஆலிவ் ஐஸ்கிரீமில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்குமா, நீ இதை மட்டும் சாப்பிட்டின்னு வச்சுக்குவேன் நீ ஃபேட் ஆகிருவ, நீ டிவியில் பார்த்துருக்கீல்ல பியூட்டி கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கலாம் என்ன குண்டா இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா அப்படின்னு
ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நீயும் குண்டாகிடுவேன்னு அப்படி பயத்தை கிளப்பி விட்ருவான். ஆனால் அம்மாக்காரி செல்லம் உனக்கு எப்படி வேணுமோ, நீ குண்டா இருக்கணும்னு நினைக்கிறியா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒல்லியா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ இருக்கு, எல்லாம் உன் விருப்பம் தாமா அப்படின்னு அவள் விருப்பத்துக்கு விடுவாப்புல. அங்கே ஆர்டரை பிக் பண்ண அந்த வெயிட்டர் பொண்ணுங்க பார்க்க குண்டா இருந்தாலும் செம்ம அழகாக தான் இருக்கும். ஐஸ்கிரீம் வந்ததும் ஆலிவ் எனக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு தாத்தா பாய்ஸ் இவளுக்கு ஐஸ்கிரீம் வேணாமா வா பாவம் கிடக்கா நம்ம எல்லாம் தீக்கலாம் வாங்கன்ட்டு எல்லாம் ஆளு பிச்சு பிச்சு திங்க கடந்த கடைசியில் பாப்பா ஐயோ இருக்கடா அப்படின்ட்டு அவளும் ஒரு வாயை தின்னு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி நிற்பா. சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப வேன் எடுக்க வந்தா வேனு மக்கார் பண்ணி விட்ருதுங்க. சரின்னு மெக்கானிக்கிட்ட கொடுத்தா வண்டியை கொடுத்தா அவன் என்னன்னா வண்டியில் கிளச்சு காலி பார்ட்ஸ் வர்றதுக்கு தேர்ஸ்டே ஆகும், நீங்கள் இப்போவே போகணும்னா வண்டியை பின்னாலேருந்து தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பரவாயில்லையா அப்படின்னு பரவாயில்லன்ட்டு பாய்ஸ் இப்போ அடுத்தாப்புல ஒன்றா சேர்ந்தாப்புல எல்லாம் பின்னாலேருந்து தள்ளு 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 அப்படியே தள்ளி தள்ளு 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 அப்படின்ற மாதிரியே தள்ளி ஃப்ராங்க்கு அடே நான் ஒரு அமெரிக்கா நாட்டோட ப்ரூஸ்ட் ஸ்காலர் வின்னர்டா என்னைய போய் இப்படி தள்ள விட்டுறீங்களாடா சிரிச்சுக்கிட்டே தள்ளுவாங்க. ஃபஸ்ட்டு ரிச்சர்டு பையன் அவன் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட தாத்தாங்க முதல்ல பின்னால் ஓடி கீடி ஏறிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் கை கொடுத்து தூக்கி உள்ள விடுவாப்புல. ஃப்ராங்க் மட்டும் அப்படியே கஷ்டப்பட்டு ஏறுவான். படத்தில் இந்த சீனு செம்ம சிரிப்பாக இருக்குங்க, வேற மாதிரி ஃபன்னாக இருக்கும். வேனில் போய்கிட்டு இருக்கப்பயே ரிச்சர்டுக்கும் ஃப்ராங்க்குக்கும் லைட் ஆஃப் ஆய் தகராறு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அங்கே அவனோட பிஸ்னஸ் பார்ட்னருங்க அவரு கால் பண்ணையில் இவனுக்கு சிக்னல் கிடைக்காம திணறுவான். ஆளு ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்திவிட்டு இவன் நல்லா அவர்கிட்ட சிரிச்சு 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 பயங்கரமா கான்ஃபிடண்டா பேச, ஆனா கடைசியில் அவன் முகம் அப்படி மாறி போறதை காட்டுவாங்க. அம்மாக்காரி சரி நான் பாத்ரூம் போறேன் யாராவது வரீங்களான்னு ஆலிவ் பொண்ணும் நான் பாத்ரூம்லயே என்னோட ரிட்டின் ப்ராக்டிஸ் பண்றேன் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றேன்ட்டு இவ்வளோ அவளோட போக புள்ளையாண்டால் இவன் அங்கேயே தனியாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க கிளவருங்க அவர் நம்ம ஃப்ராங்கிட்ட காசை கொடுத்து டேய் எனக்கு எதனா பிட்டு படம் புக்கு மேகசின் வாங்கிட்டு வாடா அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லி அப்படியே உனக்கும் எதனா நீயும் புக்கு கேம் மேகசினை வாங்கிக்கடா அப்படின்ட்டு அனுப்ப ஃப்ராங்க்கும் கடையில் போய் அவன் பேன் மேகசினை வாங்கிட்டு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்க அங்கே ஃப்ராங்கோட அந்த லவ்வர் பையங்க அவன் வந்துவிட்டு ஃப்ராங்க் நான் என்னோட லவ்வரு அந்த லாரி சுகர்மேனோட ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்களாமா, எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு பேச்ச போட நல்லா அன்பாக தாங்க பேசுகிறான். இவன் கையில் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் சூசைட் அட்டன் பண்ணதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்றாப்ல மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஃப்ராங்க்கு லேடிஸ் பானை வச்சிருக்குது பார்த்துட்டு ஓஹோ நீ மாறிட்டியா அப்படின்றாப்ல அந்த பையன் லாரி சுகர் மோனோட சிரிச்சுக்கிட்டே அப்படியே வண்டியில் போகிறத நம்ம ஆள் இப்படியே பார்த்துக்கிட்டு ஐயோ இவன் இப்படி போகிறோடய நம்ம ஆள் அப்படி பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் இவனுக்கு. இங்கிட்டு ரிச்சர்டு பயலுக்குங்க அவனுக்கு அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் கடைசி நேரத்தில் ப்ரோக்ராம் டீல சரி போகலை விலை போகலை அப்படின்ட்டு வேணான்னுட்டான். இதை கேட்டு பொண்டாட்டிக்காரி ரோட்லேயே சண்டை போடுவா, ஏண்டா என்னென்ன சொன்ன நீ என்னென்ன வாய் ஊதற விட்ட அப்படின்ட்டு இந்த பயங்கரமா ஏண்டா நிறைய ப்ராமிஸ் பண்ணியே எல்லாம் ஊழ ஊதாரா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு வேனில் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சோகமாக போவ பிள்ளையாண்டாளுங்க டக்குன்னு பேப்பர் வேர் இஸ் ஆலிவ் அப்படின்னு எழுதி காட்டவும் ஐயோ பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்ட்டு இவங்க இப்போ மறுபடியும் பேங்க்கு போய் அப்படி வண்டியவே நிறுத்தாமையே அவளை அழகா உள்ள தூக்கி கூட்டி போட்டு வருவாங்க. வண்டி ஓட்டையிலேயே ரிச்சர்டு இவன் எப்ப பார்த்தாலும் அந்த வின்னர்ன்ற மெதப்பிலேயே பேசுறவனுக்கு இப்போ இப்படி ப்ரோக்ராம் விற்க முடியாம தான் தோத்து போய் ஒரு லூசரா வர்றோன்றதை தாங்கிக்க முடியாம ஆள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அதை வெளிக்காட்டவும் முடியாம ஒரு மாதிரி அப்படி வரவும் அப்பங்காரம் தாங்க பிள்ளைக்கு அழகா ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன்டா மகனே நீ நல்லா தாண்டா இருக்க மகனே அப்படின்ட்டு நல்லா மனசை தேத்துவாரு. சரின்னு இப்போ இருட்டுனதும் எல்லாம் மோட்டல்ல ரெண்டு பேரா ஒரு ரூம் ரெண்டு பேரா ரூம் எடுத்து தங்கிப்பாங்க. ரூம் வந்ததும் புருஷன் பொண்டாட்டி இவங்க சண்டை நடக்க பிள்ளையாண்டால் அவங்க சண்டை போடுறத இவன் ரசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு கிடப்பான். இங்கிட்டு ஆலிவ் பார்ப்பாங்க அவ தாத்தா டான்ஸ் எல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் மூவ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தூங்குறதுக்கு முன்ன பாப்பா டக்குன்னு ஏன் தாத்தா நான் உண்மையிலேயே அழகா இருக்கனா அப்படின்னு தாத்தா என்னடிம்மா இப்படி கேட்குற நீ தான் இந்த உலகத்திலேயே அழகு அப்படின்னு பாப்பு அழுதபடியே சொல்லுங்க. அப்பாவுக்கு லூசர்னாலே பிடிக்காது தாத்தா, நான் வேற போட்டியில் தோத்துருவேனா தாத்தா அப்படின்னு. ரியல் லூசர்னா போட்டியில் யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்கவங்க தாம்மா ரியல் லூசரு. நீ தான் ட்ரை பண்ணில அப்போ நீ லூசர்லாம் இல்லை சரியா அப்படின்ட்டு பாப்பாவோட அழுகையெல்லாம் அழகாக பேசி தூங்க வச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு தனி கூத்து போட போயிடுவாப்ல. என்னன்னா தனியாக கொக்கைன் அடிச்சுக்கிட்டு அப்படி மட்டையாக கப்பல்ஸ் ரூமில் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்டிலேயே அப்படியே நிசப்த மௌனமாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. ரிச்சர்டு பையங்க இவனோட அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு இங்கே
இங்கேயும் காட்டுறாப்ல. இவன் பாட்டுக்கு டக்குன்னு ஷூக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஆத்தராத்திரில நான் சரி பண்ணிட்டு வரேன்பான்ட்டு இவன் பாட்டுக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போக பார்ப்பான். பார்த்தா வேனு ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரின்னு இவன் அழகா அங்கே இருந்தவங்கள்ட்டையே பேசி கீசி பைக்கை உசார் பண்ணிக்கிட்டு நேராக போய் தான் பார்ட்னர் இருக்கக்கூடிய அவன் தங்கியிருக்க ஹோட்டலுக்கே போய் நேர்லேயே பார்த்து, யோ ஏன்யா இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்பான். அவரு சொல்லிடுவாப்லங்க, டேய் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்டா, இன்வெஸ்டர்ஸ் உன் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணலை, வாங்கிக்க மாட்டுறாங்க, விற்கலை, சரியா மூவ் ஆன் பண்ணிடு, இது மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை, ட்ராப் பண்ணி தான் ஆகணுன்றாப்ல. ஆளு அவர்கிட்ட மாஸ் டைலாக போட்டாப்ல ஹோட்டலுக்கு வந்து தூங்கிடுவான். இப்போ அங்கே விடிஞ்சதும் பொண்ணுக்காரி வந்து எம்மா தாத்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாருமான்னு எழுப்பி விடுவான். பார்த்தா நைட்டு கொக்கைன் இழுத்துட்டு தூங்கின தாத்தா அத்தோட ரூம்லேயே எந்திரிக்காம ஆள் அப்படியே செத்தே போயிட்டாராமா. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தாத்தா செத்தே போயிட்டாருன்றுவாங்க. இவங்க அதை கேட்டதும் டோட்டல் அப்செட்டு. அப்படின்னா ஆள் அங்கே மனசு உடஞ்சி போய் ஒரு மாதிரி நிற்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் அதிகாரிங்க அது வந்து 4-5 ஃபார்மை கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்ல ரிச்சர்டு அவங்கள்ட்ட, நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கணும், ஐயோ பாடி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் கட்டாயம் 1 மணி நேரத்திலலாம் அங்கே போக முடியாது அப்படின்ட்டு சிரிக்கும். ரிச்சர்டுங்க அவங்கள்ட்ட அப்படியே இங்கேயே பாடி இருக்கட்டுமா, நாங்கள் வேணால் போயிட்டு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கெஞ்சி கேட்பான். அந்தம்மா அதெல்லாம் முடியவே முடியாது, என்னது பாடியை விட்டுட்டு நீ போறியா அப்படின்ட்டு ஆள் செம்ம கத்தி விட்டுரும். இவங்க கடைசியில் தாத்தாவோட உடம்பை பார்த்துட்டு அப்படி புள்ளக்கார ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ அம்மாக்காரிங்க, ஆலிவ் நம்ம அடுத்த வருஷம் பியூட்டி கான்டெஸ்ட் போகலாம் சரியா அப்படின்னு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இயரா அப்படின்னுவோம். ரிச்சர்டுங்க இவனோட அந்த பாசிட்டிவிட்டி, அந்த வின்னர் ஆட்டிடியூடு, நெவர் கிவ் அப் மென்டாலிட்டி அது படத்தில் எங்கேயுமே ஃபிட் ஆகாது. ஆனால் இந்த சீனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுங்க. ரிச்சர்டு டக்குன்னு இல்லை என் அப்பா இப்போ உயிரோடு இருந்தால் அவர் ஆலிவ் பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கிறத தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாப்ல. அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களோடலாம் என் அப்பா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாப்ல. அதுக்கு நம்ம கார் டிக்கிலேயே ஆள் கிடக்கலாம் அப்படின்ட்டு அழகா, டேய் பாய்ஸ் நீங்கள் 2 பேரும் போய் ஜன்னலுக்கு வெளில வாங்க, ஏய் ஆலிவ் பொண்ணு நீ போய் அந்த அம்மா வருதான்னு போய் அந்த கர்டனுக்கு அந்த பக்கத்தில் பாரு அப்படின்ட்டு இவங்க தாத்தாவோட உடம்ப கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாமல் அப்படியே பாடியை திருட்டுத்தனமாக ஜன்னலில் வெளில போட்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஆள் தூக்கிக்கிட்டு வேனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஓடுவாங்க. வேற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் தாத்தா செத்த அந்த துக்கத்தை எல்லாம் அப்படியே கப்பு சிப்புன்னு வண்டியில் வர, அப்போ இவங்க காரை ஒருத்தன் குறுக்கு மறிச்சு ஓவர்டேக் பண்ணிட்டு போவான். ஈவன் டக்குன்னு அப்படியே ஹார்ன் அடிச்சுவோம். அது பாட்டுக்கு கீன்னு அப்படியே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே வருதுங்க. இந்த பேட்டரி இல்லாத கார்லலாம் ஒரு மாதிரி கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விட்டு கீன்னு அடிச்சுக்கிட்டே வருது. இந்த சத்தம் காருக்குள்ளே இருக்க நம்ம ஆட்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும். படத்தை பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தாங்க இருக்கும் இந்த சத்தம். அத்தோடையே தான் ஓட்டுவாங்க. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரதை பார்த்து போலீஸ் வேற குறுத்து மறிச்சு நிறுத்த, ரிச்சர்டுங்க சார் வெளில வாங்க அப்படின்ட்டு ஆள் ஏதோ லஞ்சம் வாங்கி தான் விட்டுறலான்னு தான் பார்க்குறாரு. ஆனால் இவன் ரிச்சர்டு பையன் இவனாவே, சார் கதவை மட்டும் திறக்காதீங்க சார், அப்படி டோன்ட் ஓப்பன் சார் அப்படின்னும், டேய் இல்லீகலாக எதனா கடத்துறியா, டே கஞ்சா தத்துறியாடா, ஹேண்ட்ஸ் அப், கதவை கையில் வரும் அப்படின்ட்டு ஆள் இப்போ கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் கதவை திறப்பாப்ல. இவன் சார் ஐயோ அது ஒன்றும் இல்லீகல் இல்லை சார், அது இல்லீகல் இல்லை சார் அப்படின்ட்டு இவன் சொல்ல, டே வாயை மூடுறா அப்படின்ட்டு ஆள் அப்படி டிக்கிய கதவை திறக்கவும் ரிச்சர்டு போச்சு நம்ம செத்தோம், பாடியை கடத்திட்டு வந்திருக்கோம், எப்படியும் நம்மளை 10 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்கன்ட்டு அப்படியே பயந்து நிற்பான். பார்த்தா டிக்கிலேருந்து அந்த பிட்டு படம் மேகசினை பார்த்துட்டு, அடே இதைத்தான் நீ வந்து இல்லீகல் இல்லையா அப்படின்னு கதர்னி இந்தியாடா அப்படின்ட்டு அவர், வாவ் இந்த பிட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லு வெளியே விட்டு பேசுவான் பாருங்க. ஸோ சக்க சிரிப்பாக இருக்கும். டேய் நீ உன்னே போய் நான் பெரிய போலீஸ் நினைச்சேனேடா அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்துட்டு இருப்பான். மேகசினை பார்த்துட்டு இந்த கேம் மேகசினை பார்த்துட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சாய்ஸ் வேணுமா அப்படின்னா அவர் இல்லை இதை மட்டும் நீயே வச்சுக்கன்ட்டு மற்ற இதெல்லாம் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு போயிடுவாப்ல. உள்ளே வந்ததும் பொண்டாட்டி, என்னங்க நடந்துச்சு அங்கே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அடியே என்கிட்ட எதுவும் கேட்காதுரே, எனக்கு எதாக இருந்தாலும் கான்சியஸ்னஸ் வந்தோன்னே நான் சொல்கிறேன்டி அப்படின்ட்டு போவான். அப்போ பார்ப்போங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் பார்வையை செக் பண்ணுற அந்த ஐ டெஸ்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கையோட. இப்போ வேனில் அண்ணங்காரனுக்கு அது அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அப்போ தூர பார்வை இந்த கிட்ட பார்வை அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க, அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான். ஆனால் அந்த கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட்டில் பையனுக்கு ஒரு மாதிரி கண்ணு தெரியாமல் திணறுவும். ஃபேங்க்கு அவன் சொல்லிவிடுவான், போச்சுரா உனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, உன்னால் பைலட்டே ஆக முடியாதுன்னுவும். புள்ளையாண்டால் அங்கேங்க கடந்த காரை போட்டு மட்டார் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நிறுத்த சொல்லி அப்படியே பயங்கரமா, அதுவும் வாய் வேற பேச மாட்டான் இல்லையா, அதுக்குன்னு வண்டியை போட்டு அப்படியே ஓட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்போ இருறா அப்படின்ட்டு ஒரு இடத்துல அப்படி நிறுத்தவும் புள்ளையாண்டாளுங்க இங்கே பயங்கர அந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா 9 மாசமா பேசாம ஃப்ரெண்டுன்னு இந்த ஊர்கள்லாம் சுத்தாம பைலட் ஆகணுன்ற அந்த ஆம்பிஷனை வச்சுக்கிட்டு அதுக்காக பயங்கர டெடிக்கேஷனாக இருந்தும் கூட இப்படி இந்த கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு நோய் வந்து என் மொத்த ட்ரீமையும் காலி பண்ணிருச்சு
ஆயிடுச்சேன்ட்டு பையன் அங்கேயே உடஞ்சு உட்காந்துருவான். வரவே முடியாதுன்னு உட்காந்துருவாங்க. அம்மாக்காரி வாடான்ட்டு போய் கூப்பிட்டா, நீங்க எனக்கெல்லாம் உங்களை பிடிக்காது, நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருவோம். ரிச்சர்டு சொல்லுவான், அடே காய்ஸ், நம்ம பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு டைம் இல்லையே, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்றாப்புல எல்லாம் அப்படியே பேனு நிற்பாங்க. அப்போ ஆலிவ் பார்ப்புங்க, அழகா தான் அண்ணனை பக்கத்தில் அப்படியே உட்காந்தாப்புல ஒரு வார்த்தை கூட சொல்லாதுங்க. எப்படின்னா பக்கத்தில் போய் உட்காந்து அவன் மேலே தோல் பட்டு அப்படியே சாஞ்சி, ஓகேடா நீ வருத்தப்படுறதுக்கு நியாயம் தான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த குழந்தை அழகா அப்படியே வேலிடேஷன் கொடுக்கும் பாருங்க. வேற மாதிரி பிள்ளையாண்டாலும் சரி வர்றேன் போலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்துடுவான். இவன் வேன்ல அப்படியே பிரிட்ஜ் மேலே அப்படியே ஓட்டப்போ பார்த்தா போட்டி நடத்துகிற அந்த ஹோட்டல் வேற இங்கே தான் வேற இருக்கும். இவங்க அங்கேயே கத்துவாங்க, எப்போ இங்கே தான்ப்பா ஹோட்டல் இருக்கு, நிறுத்துப்பா அப்படின்ட்டு. என்னடா சொல்றீங்க, ஒன் வேல போய் எப்படி நிறுத்த சொல்றீங்க அப்படின்ட்டு ஆள் கத்தி அப்படியே போச்சு, டைமுக்குள்ளே போக முடியாதுன்ற போல அப்படியே ரிச்சர்டு காரை போட்டு அடிச்சுக்கிட்டே ஓட்டுவான். அப்போ பிரிட்ஜ் சைடு ரோட்லங்க அப்படியே அந்த ஹோட்டலோட பார்க்கிங் ரோட்டில் வரவும் ஆள் நேராக வண்டியை அந்த பார்க்கிங் லாட்டில் வளைச்சி அப்படியே ஓட்டிக்கிட்டே மணி என்னடான்னு 2:59 ஆள் பார்க்கிங் லாட்லேயே அப்படியே சுற்றி கித்தி எப்படியோ இங்கேருந்தே அந்த செயினுக்குன்னெல்லாம் உடைச்சாப்புல ஹோட்டலுக்குள்ளே போய் அப்படி வண்டியை நிறுத்த ஃப்ராங்க் டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு அப்படியே வேகமாக ஓடி போய் அட்மிஷன் போட போனால் அங்கே அந்த அம்மாங்க, இல்லை 4 நிமிஷம் லேட்டு, உங்களுக்கு இப்போது அட்மிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, டைமுக்கு வந்தால் அந்த ஆட்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஸோ அவ்வளோதான் போங்க லேட் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் அப்படின்ட்டு அட்மிஷன் க்ளோஸ்ன்றோம். ரிச்சர்டுங்க பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, தான் பொண்ணுக்காக அவ கையை பிடிச்சி அப்படியே கெஞ்சுவாப்ல. அதுவும் இல்ல முடியவே முடியாதுன்னு பேச பக்கத்துல இருந்தவ மனுஷங்க அவரு தான், சார் நான் உங்களுக்கு என்ட்ரி போடுறேன் அப்படின்ட்டு ஆலிவுக்கு அவரு என்ட்ரி பியூட்டி கான்டெஸ்ட் என்ட்ரி போடுவாப்ல. சொல்லுவாப்ல, சை இங்க உள்ளவங்க எல்லாம் மனுஷங்களா, பைத்தியக்காரங்க சார், இவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு கிடந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆலிவ் பொண்ணு அம்மாவை கூப்பிட்டு போய், மாமா அங்கே பாருமா மிஸ் கலிஃபோர்னியாமா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போய், ஏங்க நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா மிஸ் கலிஃபோர்னியா அப்படின்னு. அவங்க, ஓ ஐ லவ் ஐஸ்கிரீம்ஸ், மை ஃபேவரட் ஃப்ளேவர் இஸ் சாக்கோ செரி காஷியா அப்படின்னோம். ஆலிவ் எம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களாமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போவா. இங்கிட்டு ரிச்சர்டுங்க தாத்தா வர்ற வழியிலேயே காரில் செத்துட்டாப்லன்னு போய் சொல்லி ஃபியூனருக்கு ஆட்கள் எல்லாம் வர சொல்லி தாத்தாவோட உடம்ப அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாப்ல. பியூட்டி கான்டெஸ்ட்டில் குழந்தைங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அருமையாக ஒன்றா முதல்ல அப்படியே கேட் வாக்கு போனாப்புல அப்படியே வரும். ரிச்சர்டு பக்கத்தில் உள்ளவருங்க அவர் டக்குன்னு அதில் பஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஏங்க உங்கள் குழந்தை இங்கே தான் இருக்கா, பார்ட்டிசிபேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அவர், என்ன புதுசா அப்படின்ட்டு திரும்பியும் பஞ்சை மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காருவாப்புல. பார்த்தா இந்த ஷோவும் அதே மாதிரி கன்றாவியாக தாங்க இருக்கும். பாட்டை போட்டு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. ஹோட்டல் வெளில பிள்ளையாண்டாலும் ஃப்ராங்க்கும் அப்படியே ஒன்றா உட்காந்துருக்க. அப்போது நியூஸ் பேப்பர்லங்க ஃப்ராங்க்கு அடிக்கடி இதுக்கு முன்ன, டேய் நான் வந்து ப்ரூஸ்ட் காலர் நம்பர் 1டா, என்ன போய் காரை தள்ள சொல்லிடுங்கன்றான்னு அடிக்கடி சொல்லியிருப்பான்ல. இப்போ அந்த நம்பர் 1 அவார்டையும் அந்த ஸ்காலர் அவார்டையும் இவன் கே லவர் அவன் தள்ளிட்டு போன அந்த லாரி சுகர்மேன்ற ப்ரொஃபஸருக்கே, இவனோட காம்படிட்டர் ப்ரொஃபஸருக்கே அவார்டை கொடுத்துட்டாங்கன்ற அந்த நியூஸை பார்த்துட்டு மூஞ்சி அவனுக்கு அங்கேயே தொங்கி போயிருங்க. பிள்ளையாண்டால சரி வாங்கலாம் வெளில போகலாம் அப்படின்னு இவனை ஒரு பீச் ஸ்பாட்டில் 2 பேரும் நின்னாப்புல பேசிப்பாங்க. படத்தில் இந்த சீனு ரொம்பவே ஃபேமஸான சீனுங்க. என்னென்னா புள்ளக்காரன் ட்ரீமில் தோத்தில் விரக்திலேயே சொல்லுவான், சில நேரத்தில் ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நான் தூங்கி ஹை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சிடலான்னு போல தோணும், அந்த பீரியடை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் போல யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. அடே உனக்கு மார்சல் புருஷ்ட தெரியுமாடா, ஆளு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டர்டா, ஆனால் டோட்டல் லூசரு, நோ ஜாப், கே, வேஸ்ட்டு. டோட்டல் 20 வருஷமாக ஒரு புக்கை எழுதி ஒருத்தன் கூட அதை படிக்காத இருந்தாலும் அவன் பெரிய ஷேக்ஸ்பியரை விட அடுத்த அந்த அளவுக்கு பெரிய கேட்டஸ்டான ரைட்டர் தான்டா. பட் அவன் வாழ்நாளில் டெத் பெட்டில் படுத்திருக்கப்போ சாக கிடக்கிறப்போ அவன் சொன்னான், என்னன்னா என் வாழ்நாளில் என்னோட பெஸ்ட் டேஸே நான் சஃபர் பண்ணக்கூடிய அந்த சஃபரிங் டேஸ் தான் எனக்கு பெஸ்ட் டேஸ்ன்னு இருப்பான். ஸோ நீயும் உன் வாழ்நாளில் அந்த 18 வயசை அந்த ஸ்லீப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவாடா இருக்கும். யோசிச்சு பாடுறா, டே உன்னோட முக்கியமான அந்த ப்ரைம் சஃபரிங்கே அங்கே தான்டா இருக்குது. ஷோ நீ எவ்வளோ சஃபரிங்கை மிஸ் பண்ணுவேன்னு யோசிச்சு பாடுறா. வாவ், இதை விட பெட்டர் சஃபரிங் கிடைக்குமாடா அப்படின்ட்டு பேச பிள்ளையாண்டாலும், ஆமாம்ல ஒக்கால ஓலி, இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டு இது மயிராச்சு, லைஃபே ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் தானேங்க. இவங்க இந்த ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தைய நல்லா படிக்க வச்சு அது நல்ல சம்பளத்தில் போய் நம்மளை வாழ வைக்கும். கூடவே நமக்கு ரிட்டையர்மெண்ட் காசாகி கடைசியாக தான் நம்ம ரெஸ்ட் ஆகணுன்ற மாதிரி இவங்க லைஃபுக்கே ஆல்ரெடி ஒரு டிசைன் மாதிரி ப்ரீ டிசைன் வச்சு லைஃபையே ரிஜிடாக மாற்றி வச்சுருக்காங்கல்ல. சை யோசிச்சு பாருங்க, இதனால தான் நம்ம எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகிறோன்ட்டு அப்படியே பேசிட்டு
இப்போ இந்த இன்சைட் கிடைச்சு இவங்க அப்படியே திரும்பவும் ஹோட்டலுக்கு வருவாங்க பாருங்க. ஐயோ! முடியலன்றாப்ல. ஐயய்யோ! தெரிச்சு அடிச்சுக்கிட்டு இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளில ஓடி வந்து அப்படியே வேற மாரி இருக்கும். உள்ள ரிச்சர்டுக்கு மத்த குழந்தைங்க ஆடுறத பார்த்துக்கிட்டு இவனுக்கும் டவுட் வந்துருங்க. போச்சு நம்ம பொண்ணு போட்டியில ஸ்டேஜ்ல நிக்க விட்டு போட்டு ஃபன் பண்ண போறாய்ங்க அப்படின்னு பயம் வந்துரும். புள்ளக்காரனும் கூட சேர்ந்துப்பான். அம்மாக்காரிய புடிச்சு, "இவங்க வேணாம். அம்மா இவங்க எல்லாம் நம்ம ஆலிவ புடிச்சு ஜட்ஜ் பண்ணுவாய்ங்க. விடாதம்மா. ஏம்மா அவள ஃபன் பண்ணிருவாய்ங்கம்மா. நீதாம்மா ஒரு அம்மாவா புரொடெக்ட் பண்ணணும்" அப்படின்னு. "ப்ளீஸ்மா விடாதம்மான்னா." அம்மாக்காரி, "இல்ல அவ நெறைய எஃபோர்ட் போட்டுருக்காடா. வி ஹேவ் டு லெட் ஆலிவ் பி ஆலிவ் கைஸ்" அப்படின்னு பேசிப்புட்டு, கடைசியா பாப்பிட்ட போயி, "ஏம்மா வேணாம்னா சொல்லு. நம்ம போயிரலாம் இப்பவே" அப்படின்னு. பாப்பு போட்டியில கலந்துக்க தான் போறேன்னு, அது பாட்டுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டா அப்படியே போட்டியில போகும். ஸ்டேஜுக்கு வந்ததும் பாப்பு மைக்க வாங்கி, "இத என் தாத்தாவுக்காக நான் டெடிகேட் பண்றேன். அவரு தான் எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. அவரு எங்க கார் டிக்கில கிடக்காப்ல" அப்படின்ட்டு. இப்ப பாப்பு டான்ஸ் சும்மா அருமையா ஆடுங்க. டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பழைய ஸ்டெப்பு. அந்த மத்த குழந்தைங்க அளவுக்கு இல்லன்னா கூட, இருந்தாலும் அதெல்லாம் சட்டை கூட பண்ணாம, தனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டு ஆடும். என்ன ஒரு மாதிரி பேண்ட் கிண்டெல்லாம் கிளட்டிக்கிட்டு, கொஞ்சம் அப்படியே செக்சுவலா ஷோ ஆஃப் பண்ற மாதிரி லைட்டா ஜட்டி எல்லாம் போட்டாப்ல கூட்டத்துல காட்ட, கூட்டத்துல இந்த ஃபெமினிஸ்ட்டுங்கங்க, அதுங்க "இது என்ன பொண்ணு, பிசாசு எப்படியெல்லாம் பேண்ட் சட்டைய கழட்டுதுங்க பாரு" அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்த, நம்ம ஃபேமிலி ஆட்கள்லாம் உடனே சப்போர்ட் பண்ணி அப்படியே கை தட்டுவாய்ங்க. அங்க பாப்புங்க ஒரு துணிய அப்படி கிளட்டி ஜட்ஜ் மேல தெரியாம தான் போடுது. அது கடந்து கத்த ஆரம்பிச்சுரும். குழந்தைன்னு கூட பார்க்காம அதுகிட்ட போய் ஈகோவ காட்டி, அவள ஸ்டேஜ விட்டு வெளில இறக்க சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சுரும். இவரு பாப்பாவ புடிச்சு அப்படியே ஆட விடாம அப்படியே தடுக்க பார்க்க, ரிச்சர்ட், "அடே என் பொண்ணு மேல மட்டும் கை வச்சா" அப்படின்ட்டு அவள புடிச்சிருவான். அவள ஜட்ஜ் அம்மா அஃபீஷியல் எல்லாத்தையும் சேர்ந்தாப்ல அப்பங்காரனை கூப்பிட்டு, "யோ உன் பொண்ணை கூப்பிடியா, உன் பொண்ணை கூட்டு போயா, டான்ஸ் கின்ஸ்லாம் ஆட வேணாம் போயா" அப்படின்னு கத்த, இப்போ ரிச்சர்டுங்க பாப்புவ டார்லிங் டார்லிங் அப்படின்ட்டு அவளை பின்னாடியே போவான். பாப்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். பொண்டாட்டியும் போச்சு நிறுத்த போறாங்க, நம்ம கிளாப் தட்ட ரெடி ஆயிருவோன்ற மாதிரி ரெடியா நிக்க, அப்பங்க ரிச்சர்டு இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, நெவர் கிவ் அப் பண்ற ஆட்டிடியூடு. அதே மாதிரி பாப்பு டான்ஸ் நிறுத்தாம ஆளும் தான் பொண்ணு கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவான். வர்ற மாதிரி இருக்கும். உடனே குடும்பத்தை சேர்ந்த மத்த ஆட்களும் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு ஆடி கீடி கட்டந்து கூத்தடிப்பாங்க. அதுல புள்ளையாண்டாளோட ஸ்டெப்ஸை பார்த்தீங்களா? இந்த சீனு படத்துல கூஸ் பம்ப்ஸ் மாதிரி மொமெண்ட் மாதிரி இருக்கும். வேற மாதிரி சிரிப்பா இருக்குங்க. ஐயோ! எல்லாம் கடந்து ஆடியன்ஸாவது மயிராவது எவன் பார்த்தா எனக்கு என்னன்றாப்ல சக்க கூத்தடிப்பாங்க. பாப்பு கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாக்காரி, ஃப்ராங்க்கு, புள்ள, தகப்பன் எல்லாம் அப்படியே மூச்சு திணற ஆடிக்கிட்டு கடைசியில அப்படியே ஓஞ்சு நிக்க, கூட்டத்துல இருந்த எவனுமே கைத்தட்ட மாட்டாங்கங்க. இவர் மட்டும் நம்ம ஆட்கள் தெரிஞ்சதுனால அப்படியே கைத்தட்டி ரெஸ்பாப்ல. அப்போ கடைசியா ஒரு மாதிரி அப்படியே நிசப்த மௌனமா ஒரு மாதிரி அப்படியே அன்கம்ஃபர்டபிள் மொமெண்ட் மாதிரி இருக்கும். இவர் ஒத்த ஆளோட அந்த மோட்டிவேஷனே வேற லெவல் சூப்பர் அப்படின்ற இவர் கொடுக்குற அந்த ஒரு மோட்டிவேஷனே சூப்பரா இருக்கும் நம்ம ஆட்களுக்கு. அங்க கட் பண்ணா அடுத்தாப்புல நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. பார்த்தா பியூட்டி கான்டெஸ்ட் அந்த அதிகாரி அம்மா அவங்க போலீஸை வச்சு, "இனி உங்க பொண்ணை பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்கவே கூடாது. ஓகேயா? நீங்க ஓகேனா நீங்க போலாம்" அப்படின்னு வெளில விடுறாருன்னு நினைக்கிறாங்க. பிராங்கும் நம்ம இந்த வழியோடவே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ் அப்படின்னவும், கடைசியில இவங்க அந்த தாத்தாவோட துணியெல்லாம் பார்த்தாப்ல ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா சொல்லுவாப்ல, "ஆலிவ் பரவாயில்லம்மா, தாத்தா உயிரோட இருந்தா ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணுவாரு" அப்படின்ட்டு. குடும்பத்தில் உள்ள மற்ற ஆட்கள்லாங்க ஆலிவ் பொண்ணுக்கு, "நீ இன்க்ரெடல்மா, நீ சூப்பர்மா" அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் வேனை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா யாரோட துணையுமே இல்லாம இந்த வாட்டி அவங்களாவே சுயமாவே இவங்களே வேன்ல ஏறுவாங்க. படத்துல அப்போன்னு ஒரு அருமையான பிஜிஎம் வருங்க. பிஜிஎம் இந்த சீனுக்கு ஆப்டா அப்படி மேட்சா புரிஞ்சிருக்கும். எப்படின்னா படத்தோட கடைசியில எந்த மாஸ் டயலாக் வச்சு முடிக்காம பெருசா அந்த வின்னிங் மொமெண்ட்டு, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான், பேஷன்ல ஜெயிச்சுட்டான்னு, அந்த விளையாட்டு போட்டியில ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு வின்னிங் மொமெண்ட்டோட, இல்லைன்னா இந்த லவ்ல சக்சஸ் ஆச்சுன்ற மாதிரியான யூஷுவல் டெம்ப்ளேட் காட்சிகளே இல்லாம, யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு லூசர் தானே, வாழ்க்கையில எல்லாம் தோத்தவங்க தான். அவங்களோட பேஷன்ல ட்ரீம்ஸ்ல தோத்து போய் ஒரு லூசரா தான் வேன்ல அப்படியே பிஜிஎம்மோட ஏறுவாங்க. ஆனா அதுவே செம்ம கூஸ் பம்ப்ஸா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. படம் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு எப்படின்னா கண்ணுல தண்ணியும் வாயில சிரிப்பும் வந்துருச்சு. கண்ணு வேர்க்குது, வாய் சிரிக்குதுன்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை கொடுத்து தாங்க படத்தை முடிச்சு விட்டாங்க.